அதாவது தென்னை மரம் வளர்த்து அதில் தேங்காய் எடுக்கிறதுக்கு நமக்கு லாபமா நஷ்டமான்னு பார்த்தோன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சதுக்கு இப்போ எங்கள் முதலாளி வீட்டில் வந்து இடம் வாங்கும்போதே தென்னை மரம் அங்கேயே இருந்தது, 40 தென்னை மரம். அப்போ அந்த இடத்த வாங்கி தான் அவங்க வீடு கட்டிக்கிருக்காங்க. இப்போ அவங்க தென்னை மரம் அவங்க வச்சில அந்த இடத்துக்காரங்க வச்சு வளர்த்து விட்டு போன தென்னை மரம் அது. இப்போ நம்ம வருஷத்தில் 2 வாட்டி தேங்காய் போடுவோம், ஏன்னா வீட்டு செலவுக்கு மட்டும் எடுத்துருப்போம். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் தேங்காய் அதிகமாக கிடச்சிது, இப்படி ஒரு 1000 தேங்காய் வரைக்கும் கிடச்சிது நமக்கு. இப்போ 1000 தேங்காய் வீட்டு செலவுக்கு அது அதிகமாகனு சொல்லிட்டு நம்ம கொடுக்கறது பார்த்தோம். ஒரு வாரம் ஆச்சு, ஆள் வந்தாங்க, தேங்காயெல்லாம் உரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ எல்லாம் உரித்தாங்க. ஒரு தேங்காய் உரிக்கிறதுக்கு 1.25 ரூபாய் ஒரு தேங்காய் உரிக்கிறதுக்கு. மொத்தம் 1000 தேங்காய் உரித்தாங்க. நம்ம வியாபாரிட்டான் கொடுத்தது, நம்ம சொந்தமாக உரித்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். நம்ம வண்டி செலவு அது இதுன்னு ஏகப்பட்ட செலவாகும். அப்போது வியாபாரிகிட்டே கொடுத்தாச்சு. கிலோ 38 ரூபா தேங்காய். அப்போ 2 பேர் காலைல வந்தாங்க, ஒரு 10 மணிக்கு வந்தாங்க. ஒரு 1 மணிக்கு 2 மணிக்கு உரித்து முடிச்சிட்டாங்க. உரித்து முடித்து எண்ணி சாக்கில் போட்டாங்க. ஏன்னா 2 பேர் உரிச்சதால் ஒரு ஆளுக்கு எவ்வளோ தேங்காய் உரிச்சா கணக்கு வேணும்ல, அப்போ காசு பிரிக்க முடியும். இப்போ 2 பேர் சேர்ந்து அவங்கவுங்க தனித்தனி எண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு ஆள் வந்து 392 தேங்காய், பாக்கி உரிச்சது வேறு ஆள். ஏன்னா ஒரு ஆள் முஸ்லீம்ஸ், அவர் பள்ளிக்கு போயிருந்தார், வெள்ளிக்கிழமையாக தேங்காய் உரிச்சிது. அப்போ அவர் மசூதிக்கு தொழில் பண்ணுறாரு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவர் அளவு கொஞ்சம் உரிக்க முடியல தேங்காய், பாக்கி இருந்தாலும் உரித்தாங்க. ஒரு 3 மணி ஆகிட்டு வண்டி வந்தது. வண்டியிலே சாக்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அவங்களே வெயிட் மிஷின்லாம் கொண்டு வந்து தேங்காயெல்லாம் பொறுக்கி சாக்கில் போட்டு ரெடி பண்ணாங்க. வெயிட்டு போட்டு தூக்கிட்டு எடுத்துகிட்டு போனாங்க அவங்க. ஏன்னா பைசாலாம் எங்கள் முதலாளி அக்கௌண்ட்டுக்கு நேராக அனுப்பி விட்டாங்க. இதில் பார்த்தா மொத்தம் நமக்கு 34 தென்னை மரத்தில் 1000 தேங்காய் கிடச்சிது. அதில் நம்ம வெயிட்டு பார்த்தப்போ மொத்தம் 428 கிலோ 600 கிராம் கிடச்சிது. இதில் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா வண்டி செலவு அதெல்லாம் போய்ட்டு ஒரு 15-14 வந்திருக்கும் நமக்கு. இதில் நமக்கு லாபமாக நஷ்டமாக அதை பார்த்தலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து தென்னை மரத்துக்கு இப்போ ஆடி மாதம் வந்தால் நம்ம தென்னை மரம் சுற்றியும் பாத்தி எடுத்து அதில் அப்போயா நமக்கு உரம் செய்யணும். உரம்லாம் போட்டு விடுவோம். இப்போ இந்த ஆடி மாதம் அடுத்து ஜூலை பாதியில் பாத்தி எடுத்து உரம் போடுவோம். பின்ன தென்னை மரத்து மேலே க்ளீன் பண்ணுவாங்க. அது ஒரு செலவு. வருஷத்தில் அந்த ஒரு வாட்டி செலவு நமக்கு. 3 மாதம் ஆகிறப்போ தேங்காய் ஆகிடும், தேங்காய் போடுவாங்க. அது ஒரு மரத்துக்கு வந்து ஒரு ஆள் வேறு 50 ரூபா விலை, ஒரு மரத்துக்கு ஏறத்துக்கு. ஒரு வாட்டி 20 மரம் இருக்கும், ஒரு வாட்டி 40 மரம் கூட இருக்கும். நம்மள்ட்ட பார்த்தோன்னா மொத்தம் 45 மரம் இருக்குது தென்னை மரம். அதில் 40 மரம் தான் காய்க்கிறது, மீதி 5 சின்ன மரம் தான். அந்த 40 மரம் காய்க்கிறதுல ஒரே வாட்டியாக 40 மரத்தில் போட்டாங்களா நமக்கு கொடுக்கறதுக்கும் தேங்காய் இருக்கும். 2 வாட்டி போட்டதால் தான் நமக்கு ஃபஸ்ட்லாம் கொடுத்து வளர்த்துறோம் இல்லை. இந்த வாட்டி 40 மரத்தில் 30 மரம் போட்டதால் நம்ம தேங்காய் விற்பனைக்கு வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஆளு கூலி பின்ன எல்லாம் செலவும் பார்க்க ஒரு 10 ரூபா, நம்மளுக்கு ஒரு 8 ரூபா 7 ரூபா கிடைக்கும் வருஷத்தில். வருஷத்தில் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி. தென்னை மரம் நம்ம இப்போ நம்ம அதிகமாக வச்சு நல்ல மரம் ஆள் வச்சு பராமரித்து செலவு பண்ணி செய்யும்போது நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டில் வேண்டி வளர்க்குற அளவுக்கு நம்ம பராமரிப்பு இல்லை. அப்போ இனி தென்னை மரத்துக்கு நான் பாத்தி எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்